என்னாச்சு பிரீத்தி? எதுக்கு இங்க வந்திருக்க? என்னோட வருங்கால மனைவி கூட நான் டான்ஸ் ஆனதை பார்த்து உனக்கு பொறாம வந்துருச்சு, அதனால தான் நீ கிளம்பி இங்க வந்திருக்க. நீ உன்னோட மனைவி கூட என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ. அதை பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? ஆமாமா, நீ எதுக்கு அதை பத்தி கவலைப்பட போற? கரெக்ட். அப்புறம் எதுக்கு உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துட்டு இருக்க? எதையாவது மிஸ் பண்றியா? அதனால தான் வெளியில வந்தியா? அதை பத்தி நீ கவலையே பட வேண்டாம். ஏன்னா என்னோட வருங்கால மனைவிக்கு தன்னோட புருஷனை எப்படி பார்த்துக்கணும்னு நல்லா தெரியும். பாசத்துக்கு நிகரா பாசம் காட்ட தெரியுது. அவளுக்கு மனசு இருக்கு, உன்ன மாதிரி கல் நெஞ்ச காரி இல்ல. பிரீத்தி, அவளுக்கு மத்தவங்களை சிரிக்க வைக்க தான் தெரியும், அழ வைக்க தெரியாது. மத்தவங்க என்ன கேவலப்படுத்தினதுனால எனக்கு அவளோட அருமை தெரியுது. மத்தவங்க என்ன வெறுக்க ஆரம்பிச்சதுனால நான் அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். போதும். உன் வருங்கால மனைவி மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தா அவ கூட ஆடிட்டு இருக்கும் போது எதுக்காக என்ன பார்த்த? இப்ப அவளை தனியா விட்டுட்டு என்ன பார்க்க ஏன் இங்க வந்த? எதுக்காக என்ன என்கேஜ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு தடுக்கிற? நான் மறுபடியும் உன்கிட்ட சொல்றேன் பிரீத்தி, சொல்லு, இந்த என்கேஜ்மெண்ட் வேணான்னு நான் உன்கிட்ட சொன்னா நீ அதை நிறுத்துவியா? நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். நீ உன் வருங்கால மனைவி கூட என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் பண்ணிக்கோ. பிரீத்தி, உனக்கு இதயம்ன்றதே இல்லையா? உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லையா? ஒருத்தன் உன்னை பைத்தியக்காரத்தனமா லவ் பண்ணிட்டு இருக்கான், ஆனா நீ என்னடானா கொஞ்சம் கூட அவனை பத்தி கவலைப்படாம அவனை அழ வச்சு சந்தோஷப்பட்டு இருக்க. பிரீத்தி, உன் மேல நான் வச்சிருக்கிற காதல் என்னோட கண்கள்ல தெரியற மாதிரி உன்னோட கண்களையும் என்னால பார்க்க முடியுது. அப்புறம் எதுக்காக நீ போய் சொல்ற? திரும்ப திரும்ப எதுக்காக நீ மறைக்கிற? ப்ளீஸ் என்ன போக விடு. எங்க போகணும்? பரத் கிட்டயா? ஆமா. நான் உன்னை போக விட மாட்டேன் பிரீத்தி. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் பிரீத்தி. ரிஷி, கையை விடு, என் கை ரொம்ப வலிக்குது. அப்ப என் மனசு வலிக்குது, அதுக்கு என்ன பண்றது? பிரீத்தி, உனக்கு உள்ள இருக்கிற வலியை இந்த வெளியில இருக்க வலியை காமிச்சு மறைக்காத ப்ளீஸ். பிரீத்தி, இது வரைக்கும் எனக்கு வலினா என்னன்னு தெரியாது, ஆனா இப்ப வலியை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியறது இல்ல. என்னோட நிலைமை எப்படி மாறிடுச்சுன்னு பாரு. ஆனா நீ என்னை விட்டுட்டு போக பாக்குற, ஆனா நான் உன்னை விட போறதில்ல. என் கையை விடு ப்ளீஸ், எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் போகணும். பிரீத்தி, என்னோட வலியை பத்தி கொஞ்சம் யோசி. நான் உன் மேல வச்சிருக்கிற என்னோட காதல், அதை பத்தி கொஞ்சம் யோசி. தயவு செஞ்சு என் கையை விடு ரிஷி, என் கை ரொம்ப வலிக்குது. I'm sorry, பிரீத்தி. பிரீத்தியா, இவளுக்கு என்னதான் ஆச்சு? இப்ப நான் என்ன பண்றது? டேய், பிரீத்தியை பாத்தியா? அவ இந்த பக்கம் தான் போனா, ஆனா அழுதுகிட்டு இருந்தா. என்னாலதான். நான் என்ன பண்றதுன்னே தெரியல. கோவத்துல என்ன பண்றேனே தெரியாம நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு நடந்துகிட்டேன். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில அவ கிடைப்பாளா இல்லைன்னு தெரியல. இதுக்கப்புறம் அவன் என் முகத்துல மொழிப்பாளான்னு கூட தெரியல. அண்ணா, நீ அவளை காதலிக்கிற. எக்ஸாக்ட்லி. நாம யார் அதிகமா விரும்புறோமோ அவங்களை திட்டத்துக்கு நமக்கு உரிமை இருக்குடா. உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்ட. அண்ணா, அவ இதை தெரிஞ்சுக்கிறது முக்கியம். அவ எதை பார்த்து வர்றாளோ அது அவளுக்கு உரிமைன்னு அவ தெரிஞ்சுக்கணும். நீ எப்படா இவ்வளவு பெரிய மனுஷனா பேச ஆரம்பிச்ச? நான் என் அண்ணனை மறந்ததுல இருந்தேன். இப்ப நீ ஏன் அண்ணன் இல்ல, பிரீத்தியோட ஆளு. பிரீத்திய பத்தியே பேசுற, அவ பின்னாடியே சுத்துற, அவளை பத்தியே யோசிக்கிற. உன் கண்ணுல பிரீத்தியோட ஏக்கம் மட்டும்தான் தெரியுது. ஆனா ஒண்ணுனா, இன்னைக்கு நீ பிரீத்தி கிட்ட சொல்லிட்ட, ஆனா இதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், பிரீத்திக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். நான் உன்னை இழந்துகிட்டு இருக்கேன்னா அவளால, அவதான காரணம். நான் எப்ப இங்க வந்து பிரீத்தியை பார்த்தனோ அப்பவே நான் என்ன இழந்துட்டேன். நான் அவளை விலகி போறதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. அட, என்னடா நீ? காதலிக்கிறவங்க எப்பவும் பயப்படக்கூடாது, புரியுதா? யா, கரெக்டா தான் சொல்றீங்க. தம்பி சொல்றதும் கரெக்ட் தான். எனக்கும் இங்க தானே என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு, பிரீத்திக்கும் இங்க தான் நடந்திருக்கு. That's like my brother. பிரீத்தி யாராலையும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. அவ எனக்கு மட்டும்தான் சொந்தம். அந்த அம்மா என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? அவ உனக்காக தான் பிறந்திருக்கா, நீயும் அவளுக்காக தான் பிறந்திருக்க. அவ உனக்கு காதலிக்கிறா, கண்டிப்பா அவ உனக்கு கிடைப்பா. அதுவும் இன்னைக்கு சுபமான நாள்னு சொன்னாங்க. அண்ணா, அவங்க ஒரு பைத்தியம். இல்லடா, அவங்க பைத்தியம் இல்ல. அவங்க எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. சின்ன வயசுலயே அவங்க எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருக்காங்க. ஏன்னே தெரியல, அவங்க சொன்னது எனக்கு என்னமோ உண்மைன்னு தான் தோணுது. என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டை நான் நிறுத்த போறேன். அண்ணா, பரத் ரொம்ப நல்ல பையனா, மரியாதை தெரிஞ்சவனா இருக்கான். நீ என்ன பண்ணுனா அவுட் ஆஃப் த வே போய் தான் தெரிஞ்சுக்கணும். He just so perfect. அவங்க கூட நீ எப்படி போட்டி போட போற? பொண்ணுங்க அவனுக்காக சாகுறாங்க. இந்த மாதிரி ஆள் கிடைக்க மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க. அண்ணா, நான் சொல்றத கேளு ப்ளீஸ். ஐ அம் சீரியஸ். எப்படி ஒருத்தர் இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியும்? நிலா என்னதான் வெண்மையா இருந்தாலும் அதுல ஒரு சின்ன கரை இருக்குல்ல, அதே மாதிரி தான் இவனுக்கும் இருக்கும். கண்டிப்பா அவனுக்கு பாஸ்ட் இருக்கணும்.
பாஸ்ட் ஒன்றும் இல்லை. பாஸ்ட் இல்லடா, பெரிய டிடெக்டிவ் நினைப்பா உனக்கு. இப்பெல்லாம் இவன் வர வர இப்படிதான் ஆயிட்டு இருக்கான். ஐயோ இப்ப இல்ல. பாரு. நீ அது அண்ணனுக்கு எடுத்து சொல்லல, நான் உண்மைதான் அவன் சொல்றேன். போட்டும், போட்டும். உனக்கு ஏதாவது பாஸ்ட் இருக்கும். அவன் பாஸ்ட் எப்படி வேணா இருந்துக்கிட்டோம். நம்ம போலாம் வா. வா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரிஷியை எப்படியும் உன் வலைக்குள்ள விழ வச்சுட்ட. கமான் மேம், இவ்வளவு ஸ்வீட் எனக்கு வேண்டாம். ஏன்? என் உடம்ப கொஞ்சம் மெயின்டைன் பண்ணும்ல. எனக்கு என்னமோ அந்த பரத்துக்கு அந்த அனுதா ஹாட் அண்ட் செக்ஸியா தெரியறா போல. அப்ப நான் என்ன பண்றது? பரத்துக்கா இல்ல ரிஷிகா? ஐயோ அம்மா, பரத்துக்கு தான். அட கடவுளே, இவளுக்கு எப்ப பார்த்தாலும் அந்த சாண்டி மாதிரி ஆளுங்களை தான் பிடிக்குது. நான் சொல்றது கேளு, நீ ரிஷியை பத்தி மட்டும் யோசி. சூப்பர் பையன், ஸ்மார்ட்டா வேற இருக்கா. அது மட்டும் இல்லாம பல கோடி சொத்து அவன் பேர்ல இருக்கு. அதான் சொல்றேன். அது என்னவோ உண்மைதாமா. பட் ரிஷியை வச்சு நான் என்ன பண்றது? இங்க பாரு, நான் உன்னோட அம்மா, உன்னோட நல்லதுக்கு தான் சொல்லுவேன். இப்போதைக்கு நீ ரிஷியை பத்தி மட்டும் யோசி. கல்யாணத்துக்கு அப்புறம் எத்தனை சாண்டி வேணாலும் வச்சுக்கோ, புரியுதா? கண்டிப்பா கண்டிப்பா. வா. என்ன நீங்க? ஒரு விஷயம் தெரியுமா? எங்க சம்பிரதாயத்துல என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு பொண்ணும் பையனும் ஒரே தட்டுல 2 பேரும் ஒண்ணா சாப்பிடணும். அப்பதான் அன்பு அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு மட்டுமா? நாங்க இப்பவும் ஒரே தட்டுல தான் சாப்பிடுறோம். என்னங்க? பிரீத்தி, நீயும் சாப்பிடுமா? இனிமே 2 பேரும் ஒரே தட்டுல தான் சாப்பிட போறீங்க, என்னப்பா? அம்மாடி பிரீத்தி, ஏன் ஒன்னும் சாப்பிடாம இருக்க? சாப்பாடு பிடிக்கலன்னா பரவாயில்ல, சம்பிரதாயத்துக்காவது ஏதாவது சாப்பிடு. பாப்பா ரிஷி, சீக்கிரம் வந்து உட்கார்ந்து சாப்பிடு. சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு. வா 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 வா. ஹலோ காய்ஸ். வந்துட்டான். நான் எங்க உட்காருது? வெயிட்டர், சேர் எடுத்துட்டு வரீங்களா? மாம், ரொம்ப பசியா இருக்கு. பரத், உன் பிளேட்ல சாப்பிட்டா? இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு என்னோட பிளேட்ல பிரீத்தி மட்டும் தான் சாப்பிடணும். ஏன்? இட்ஸ் a couple plate, you know. மீன்ஸ் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே டேட் ஃபிக்ஸ் ஆயிருச்சா? வைஃபோட சாப்பிட போறீங்களா? இன்னைக்கு பிளேட் மட்டும் தான் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடும். வைஃப் மட்டும் தான். அதுக்கப்புறம் பொண்ணுங்களை சைட் அடிக்கிறது எல்லாமே கட்டு. மாம், ஆக்சுவலி நான் டிசைட் பண்ணிட்டேன். நான் லைஃப் ஃபுல்லா பேச்சுலரா இருக்க போறேன். அடக்கடவுளே, கேர்ள் ஃப்ரெண்டோடயும் கல்யாணம் நடக்காது இல்ல? இல்லையா? சீக்கிரம் கொடுக்குமா, ரொம்ப பசிக்குது. கொஞ்சமா சாப்பிடு. ஓ அண்ணா, என்னடா, என்னாச்சு? என்ன பிரச்சனை? நான் நினைச்சதே நடந்துருச்சு. டேய், முதல்ல என்னாச்சுன்னு சொல்லு. முதல்ல ப்ராமிஸ் பண்ணு, உன் ஸ்போர்ட்ஸ் காரை எனக்கு கொடுத்துடணும். யூ ரைட். எனிவேஸ், என்ன? ஏன்னா உன்னோட ஃபியூச்சரும் பிரீத்தியோட ஃபியூச்சரும் என் கையில இருக்கு. ஒரு கையில ஸ்போர்ட்ஸ் காரை கொடு, இன்னொரு கையில உன் ஃபியூச்சர் எடுத்துக்கோ. சரி, நான் கொடுக்குறேன். அப்படியா? அந்த ஸ்போர்ட்ஸ் காரை நீ என்ன தொட கூட விட மாட்டேன். வா. ஸ்போர்ட்ஸ் கார் என்னடா, பிரீத்திக்காக என் உயிரை கொடுப்பேன். சரி, விஷயம் என்ன சொல்லு? ஓகே 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 ஓகே. டன்டாடாய், நம்ம தேடிட்டு இருந்த பொருள் கிடைச்சிருச்சு. புரியல அண்ணா? இங்க பாருண்ணா, அந்த பரத் இருக்கான்ல, நம்ம நினைச்ச மாதிரி பெர்ஃபெக்ட்டான ஆள் கிடையாது. என்ன சொல்ற?
அவனுக்கு ஒரு பாஸ்ட் இருக்கு, அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னா. ஆமா ரியலி, அவ கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துகிட்டு இருக்கா. ஆனா பரத் இங்க வரக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணு இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவானா? என்ன? ஆமா சீரியஸ்லி.